தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வருகை பாடல். தமிழாளும் புகழ் பாடி தேவான தினம் வாழ் வருவாய திருநாயகா, வரும் தருவாய் உருவானவா. தமிழாளும் புகழ் பாடி தேவான தினம் வாழ் வருவாய திருநாயகா, வரும் தருவாய் உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உணராக்கி அருள்வாயப்பா. தமிழாளும் புகழ் பாடி தேவானா தினம் வாழ வருவாய திருநாயகா, வரும் தருவாய் உருவானவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்று நாம் நவநாளை சிறப்பிக்கின்றோம். அன்னையுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே மிகவும் மிகவும் நாம் சுயநலமாக இருக்கக்கூடாது. சுயநலத்தை தவிர்த்துவிட்டு நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கப்பட வேண்டும், நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கப்பட வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக நம்முடைய லெபனான் நாட்டிற்காகவும் மீண்டுமாக ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். அநேக நபர்கள் இறந்திருக்கின்றார்கள், அவர்களுக்காகவும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கடந்த 6 நாட்களாக மழை பெய்து வெள்ளம் திரண்டு ஓடுகின்றது, மரங்கள் சாய்ந்து விட்டது, மலைகள் பெயர்ந்து விட்டது. ஆகவே நிறைய மக்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த நாளில் ஜெபிப்போம். அதே போல் பம்பாய் நகரத்தினிலும் வெள்ளப்பெருக்கு எடுத்து அநேக வீடுகள் அழிந்து விட்டது, அழிந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்காக நம் மக்களுக்காக ஜெபிப்போம். நேற்று நடந்த அந்த விபத்துக்காக ஜெபிப்போம். கேரளா மாநிலத்திலே கோழிக்கோட்டினிலே விமான விபத்து நடந்து பல பேர் மாண்டு விட்டனர். அவர்களுக்காக இந்த இடத்துல ஏறெடுப்போம். அன்பு மக்களே, உயிர் மிகவும் மிக முக்கியம், இறைவன் கொடுக்கப்பட்ட உயிர். ஆகவே இந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் சிறப்பாக நாம் ஜெபிக்க தலைப்பாக இருப்பது கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். கனிவோடு நாம் பார்ப்போம், ஒவ்வொருவரும் கனிவோடு பார்ப்போம், பரிவோடு பார்ப்போம். அந்த கனிவு பரிவு நம் குடும்பத்தை விட்டு அடுத்த வீட்டிற்கு செல்லப்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நாம் கொண்டு செல்வோம். இன்றைய நாளிலே நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்ற திரு போஸ்கோ மரியே திலாகம் குடும்பத்திற்காகவும், திருமதி திரு பீட்டர் இருதயராஜ்
குடும்பத்திற்காகவும் குழந்தை பிறந்ததற்காக நன்றி செலுத்துகின்றார்கள். எலிசபெத் சோமியா ரகு குடும்பத்திற்காக நன்றி திருப்பலியாகவும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற புனித மத்தேயு சீமோன் யாகப்பர் அன்பிய குடும்பங்களுக்காக இந்த வேளை ஜெபிப்போம். நம்முடைய அன்பியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். மிகவும் சிறப்பாக ஒற்றுமைக்காக சமாதானத்திற்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கின்ற தங்கராஜ், ரோஸ்மேரி, ஏஎஸ் லாசர், ஜெய சீலதாசன், லில்லி தெரேஸ், அமல ஜோ, துகில்வலன் இவர்களுக்காக ஆன்ம இலைப்பாற்றிக்காக சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவத்திற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பெறிஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, வல்லவற்றை எங்களுக்கு உதவி புரிந்தருளும். இறைவனை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கென்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியார் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையுடையவரே தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபக்குக்கு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தார் மற்ற எல்லாவரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புரிகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பழி செலுத்துகின்றார்கள்.
பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகிறார்கள், அறுசுவை உணவை பெறுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்கள் இனங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகிறார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கன்றறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதியவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என்னான் அவரில் பெருமை கொள்ளும், என்னாரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 18 முதல் 21 வரை. பின்பு இயேசு இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளின் 2ஆம் தியான பகுதியாக நமக்கு சிந்திக்க விடுக்கும் அந்த சிந்தனையானது கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏன் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். மத்தேயு 5:5 மிகவும் சுலபமாக எளிதாக நமது மனதுக்கு வரக்கூடிய ஒரு இறை சொற்றொடர். அன்பார்ந்தவர்களே, இந்த கனிவுடைமை என்பது நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனின் நற்பண்புகளில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அதாவது தாட்சி, பொறுமை, சாந்தம், அமைதி போன்ற நற்குணங்களின் இந்த கனிவுடைமையின் இணை சொற்களாகும். எல்லாதான் இணை சொற்கள். அமைதி, பொறுமை, சாந்தம் போன்றவை இந்த கனிவுடைமையின் இணை சொற்கள். இது பழைய மொழிபெயர்ப்பிலே இந்த கனிவுடைமையை பற்றி எங்கிருந்து வந்து பார்க்கின்ற பொழுது சாந்தம் என்று சொல்வார்கள் இல்லையா? சாந்தம். இந்த சாந்தம் என்ற சொல்லை தான் இப்போது புதிய மொழிபெயர்ப்பிலே கனிவு என்று சொல்லாடல் இருக்கின்றது. இது மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதாவது தங்கள் ஏழ்மையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது தங்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் இடையூறுகளில் பதட்டமில்லாதவர்கள், இத்தகைய மனநிலை கொண்டவர்கள் தான் கனிவுடையோர் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த கனிவுடைமை என்பது இது மன பலவீனத்தின் விளைவு அல்ல, மாறாக மன உறுதியினால் ஏற்படுகின்ற ஒரு விளைவு. நெஞ்சிலே நெருக்கமாக மற்றவர்களை பார்த்து அந்த பரிவு கொள்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு ஒரு அழைப்பாக நமக்கு விடுக்கின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு விளங்கினார். மத்தேயு 11:29 நாம் வாசிக்க கேட்பது போல ஆண்டவர் சொல்வது போல, நான் கனிவும் மனம் தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரை சொல்லுகின்றார். கனிவு கொள்ளுங்கள், கனிவுடையாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
மேலும் இந்த இறை சொற்றை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், யார் கனிவுடையோர், யார் கனிவுடையோர் என்று கேட்கின்ற பொழுது 5 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். யாரெல்லாம் கனிவுடையோர் என்று பார்க்கின்ற போது 5 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று, உள்ளத்திலே மனத்தாட்சி கொள்பவர்கள் தான் இவர்கள் உண்மையான பலசாலிகள். உள்ளத்திலே தாட்சி உள்ளவர்கள் தான் உண்மையான பலசாலிகள். ஆகவே உள்ளத்திலே மனத்தாட்சி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தங்களுடைய அந்த குறுகிய சுயநலம் மனப்பான்மையிலிருந்து இவர்கள் விடுதலை பெற்றவர்கள். யார்? இந்த கனிவுடையோர். தன்னுடைய சுயநலத்திலிருந்து தன்னலத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்றவர்கள். மூன்றாவதாக, தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை மேற்கொண்டவர்கள். தங்களுக்கு ஏற்படுகின்ற விருப்பு வெறுப்புள்ள ஆசைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்கு பிறருக்கு அவர்கள் அக்கறை கொள்பவர்கள். நான்காவதாக பார்க்கின்ற போது, தங்களையே இறைவனுக்கு அர்ப்பணித்தவர்கள். நாங்கள் இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்றோம், அவருடைய மேம்பாட்டிற்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் உழைக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள். ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது, பிற நலத்திற்காக அமைதியோடு எத்தகைய ஆரவாரமின்றியும் உழைப்பவர்கள். இதற்கு எடுத்த காட்டாக நாம் பார்க்கலாம் நமது தேசத்தந்தை காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, ஆபிரகாம் லிங்கன், பிறகு அன்னை தெரேசா. இவர்களெல்லாம் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்கள்தான் ஒரு முன்னோடியாக நமக்கு திகழ்ந்தார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இத்தகைய பண்புகளை நமக்கு கொடுக்கின்றார். மேல் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று பார்க்கின்ற போது, அரிஸ்டாட்டில் என்ற அறிஞர் அழகாக சொல்லுகிறார் என்றால், கடும் கோபத்திற்கும் சுத்தமாக கோபமில்லாத அந்த நிலைக்கும் இல்லை இடைநிலை தான் இந்த கனிவுடையோர். அதாவது கடும் கோபத்திற்கும் சுத்தமாக கோபமே இல்லாத நிலைக்கும் உள்ள இடைநிலை தான் இந்த கனிவுடையோர் என்று நாம் சொல்லலாம். அதாவது ஒரு சாதுவான மனிதன் தேவைப்படும் போது தான் அவன் கோபப்படுவான், அப்படி கோபப்பட மாட்டான். அதைத்தான் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது சொல்லுவார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அதாவது தனக்கு ஏற்படுத்திய துன்பத்திற்காக கோபப்படாமல் இருப்பதும், அதே சமயத்தில் பிறருக்கு மற்றவர்கள் ஏற்படுத்திய துன்பத்திற்காக கோபப்படுவதும் ஒரு மனிதனும் இயல்பு என்றால் அவனே கனிவுடையவன் என்று நாம் அழைக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த கனிவு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது சாத்தியப்படுமா, சாத்தியமாகுமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகின்ற பொழுது நிச்சயமாக இது சாத்தியமாகும். எவ்வாறு சாத்தியமாகும் என்றால், நாம் இறைவனுக்கு உகந்த உரியவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இந்த கனிவு நம்மில் சாத்தியமாகும். அதே சமயத்தில் இறைவனுடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்கின்ற போது நாம் கனிவுடையவர்களாக நாம் மாற முடியும். பிறருக்கு அவருக்கு அஞ்சி நடங்கி வாழ்கின்ற பொழுது இந்த கனிவுடைமை, இந்த கனிவுடையோர் நாம் பேறு பெற்றோராக நாம் மாற முடியும். ஆக நிச்சயிலே இது சாத்தியமாகும். ஆக இப்பேற்பட்ட உள்ளங்கள் தான் மனிதரில் மாணிக்கமாக இருப்பார்கள். ஆகவே நாம் அனைவருமே கனிவுள்ள உள்ளத்தராக நாம் வாழ வேண்டும். இது முதல் பகுதி இல்லையா, கனிவுடையோர் பேறு பெற்றோர். இரண்டாவது பகுதி என்னது? அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார். அதாவது அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கனிவுடையோர் தான் பேறு பெற்றோர். அதாவது அவர்கள் மனிதரில் மாணிக்கமாக திகழ்வார்கள், நாட்டையே ஆளுகின்ற அந்த சக்தியை பெறுவார்கள். யாரு? இந்த கனிவுடையோர். நம்ம அனைவருமே கனிவுடையோர் இருந்தால் இந்த நாட்டையே நாம் ஆளலாம். பிறகு இந்த நாட்டு மக்கள், நாட்டில் வாழ்கின்றவர்கள் இந்த கனிவுடையோரிடம் இந்த நாட்டை ஒப்படைப்பார்கள். இந்த நாளை ஆடுகின்ற அந்த பொறுப்பை அவர்கள் ஒப்படைப்பார்கள் இந்த நாட்டு மக்கள். அன்புக்குரியவர்களை, நாம் கனிவுடையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் ஒரு நாள் சிஎம்மாகவோ அல்லது பிரைம் மினிஸ்டராகவோ நாம் ஆக முடியும் இல்லையா? ஆண்டவர் சொல்லுங்கப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனிவுடையறங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்டையே நீங்கள் ஆள முடியும். அதான் சொல்கிறார் இல்லையா? ஏன் நீங்கள் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். எப்படி என்றால் நீங்கள் கனிவுடையாக நீங்கள் வாழ்கின்ற பொழுது. திருப்பாடல் 37:11 நாம் வாசிப்பது போல, எளியோர் நிலத்தை உடமையாக பெறுவர், அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர். திருப்பாடல்
37:11. அதாவது இறைவன் இஸ்ராயல் மக்களை தேர்ந்து கொண்ட பொழுது அவர்கள் அளித்த முதல் வாக்கு என்ன தெரியுமா? என்னது? நாட்டை உங்களுக்கு நான் தருகின்றேன். கானான் தேசம் உங்களுக்கு, அந்த நாட்டை உங்களுக்கு தருகின்றேன். அடிமைத்து எகிப்திலிருந்து அவர்கள் விடுபட்டு ஒரு கானான் தேசத்துக்கு சென்றார்கள். அவர்கள் அடிமைகளாகவும் நாடேடுகளாகவும் ஏழ்மையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். கடைசியாக அவர்கள் எதனை பெற்றார்கள்? இறைவனிடமிருந்து ஒரு நாட்டை அவர்கள் பெற்றார்கள். இறைவன் அவர்களுக்கு ஒரு நிலத்தை வழங்குகின்றார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த நாட்டு உரிமையை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அன்புக்குரியவர்களை பாருங்கள், நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது இறைவன் இந்த மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த ஒரு நாட்டை அவர்கள் கொடுக்கின்றார். இன்றைய கால சூழல் நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனை ஏழை மக்கள் இருக்கின்றார்கள், எண்ணிக்கைகள் அடங்காது இருக்கின்றார்கள். இந்த ஏழை மக்களிலே தான் மனத்தாழ்மையும் கனிமையும் நாம் பார்க்க முடிகின்றது. அவருடைய இயக்கங்களாகவே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இந்த விண்ணகை விட்டு அடைவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணகை விட்டு அடைகின்ற பொழுது இந்த வாழ்விலேயே அவர்கள் நிலம் பெற்று நாங்களும் இந்த நாட்டின் உரிமை குடிமக்கள் நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு இந்த சமூகமும் இந்த திரு அவையும் உரிமை குரல் எழுப்ப வேண்டும் என்று நாம் அனைவருமே ஒரு குரலாக சொல்லிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? நம்மால் இயன்றவரை பொருள் உதவியோ அல்லது ஆறுதலான ஒரு வார்த்தைகளை நாம் பேசத்தான் முடியும். ஆனால் அவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அந்த உரிமை பேரு, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய நாட்டில் நான் வாழ்கின்ற எனக்கு தகுதி இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்னென்ன செய்ய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் அவளுக்காக குரல் எழுப்ப வேண்டும். திரு அவையோடு சேர்ந்து, இந்த சமூகத்தோடு சேர்ந்து நாம் குரல் எழுப்பி இவளுக்காக உழைக்க நாம் மனவர வேண்டும். நான் சொன்னது போல நாம் கனிவோடு இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளும் பொறுப்பு நம்மிடம் ஒரு நாள் வரும் என்பது திண்ணம். ஆகவே இத்தகைய வளத்திற்காக ஜெபிப்போம். நாமும் ஒருவர் மற்றவரிடம் கனிவுடனாக இருப்போம், கனிவு கொள்வோம். அதைத்தான் நம்முடைய பங்கு தந்தை சொல்வார்கள். முன்னரே சொன்னது போல இந்த கனிவை, அந்த பரிவை மற்றவர்களுக்கு நாம் வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக அமையும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்வது போல நாமும் இந்த இறை வாழ்விலை நிலைத்து நிற்போம். இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் மன்றாடுவோம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில் ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது திரு அவையின் தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், தலைமை ஏற்று தாங்குவோர் அனைவரும் கனிவுடைய மக்களாக வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதயத்தில் கனிவுடைய மக்களாய் எம் உலக தலைவர்கள் வாழ்ந்திடவும், நாட்டு தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகள் செய்கின்ற இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் இறை அருளை பெற்று பிற மக்களுக்கும் நன்மை செய்திடவும் நற்குணம் படைத்தவராய் வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, உமது இரக்கத்தை எபனோன் நாட்டிலும் மும்பை மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் பொழிந்து அம்மக்கள் அமைதி காணவும் பாதுகாக்கப்படவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமாக்கும் தெய்வமே இறைவா, உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கொரோனா கொள்ளை நோயிலிருந்து மக்கள் விடுதலை பெறவும், தொற்று நோயிலிருந்து மக்கள் சுகம் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் அருளும் உள்ள இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றும் எமது தொன்போஸ்கோ பேறு பெற்றோர் மையத்தின் பொருளாளர் தந்தை அருட்பணி பிரசாத் சாசா அவர்களை ஆசீர்வதிக்கவும், இந்நாளை சிறப்பிக்கும் புனித மத்தேயு, சீமோன், யாகப்பர் அன்பிய குடும்பங்கள் உமது ஆசிரியை பெற்று வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய விடுதமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான எம் இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை தாபியுடன் வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்விடம் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தாண்டவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே நம் அனைவரையும் கனிவுள்ள உள்ளத்தராக வாழ அழைப்பு விடுக்கும் அன்பின் தெய்வம். இந்த செம்மறி வந்து கழைக்க பெற்றோர் நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தொருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். உறமை மக்களின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவைப் போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறை அன்பின் தாயே, எங்களுக்கு உதவி அருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசை பெற்ற கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொருவரையும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் விடுவித்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான எம் இறைவா, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர்வாதவாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனையும் இறை மக்களும் அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்களை இந்த காணொளியின் மூலமாக பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மிக சிறப்பாக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவருக்குமே நன்றி செலுத்தப்பட வேண்டிய இந்த நாளிலே கனிவுடையோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர்.
இந்த நாளிலே அருமையான அந்த வார்த்தை கனிவு பரிவு, கனிவு பரிவு, இந்த இரண்டுமே மிகவும் சிறப்பான ஒன்றாகினது. நான் மற்றவர்களுக்கு கனிவாக இருக்கும் பொழுது இறைவன் என்னை மேலும் மேலுமாக ஆஸ்வதித்து கொண்டிருக்கின்றார். கனிவு பரிவு, கடந்த மாதம் பரிவு பற்றி இயேசு சொல்கிறார், நான் மக்கள் மீது பரிவு கொண்டேன், நான் மக்கள் மீது பரிவு கொண்டேன். ஆகவே நாம் மற்றவர்கள் மீது நாம் பரிவு கொள்கின்றோமா? இந்த அருமையான திருவிழா கொண்டாட்டத்திலே நவநாளிலே நாம் இருக்கிறோம். சிறப்பமாக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே மிக சிறப்பாக நம்முடைய பாசமிகு அருட்தந்தை பிரசாத் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருமையான திருப்பலி, அருமையான மறையுரை, அருமையான பாடலோடு நம்மை திருப்பலியிலே மகிமை செய்து வைத்திருக்கின்றார். ஆகவே அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிரசாத் தந்தை அவர்கள் நம்முடைய டொன்போஸ்கோவின் பேறு பெற்றத்தின் மையத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார், பொருளாளர் தந்தையாக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய நிறுவனம் என்று. அநேக நபர்கள் இங்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கூடம் இருக்கிறது, பங்கு இருக்கிறது, யூத் மினிஸ்ட்ரி இருக்கிறது, சுய உதவிக்குழு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது, 2 பள்ளிக்கூடங்கள் உள்ளே இருக்கிறது, பால்வாடி இருக்கிறது. நம்முடைய ஏழை எளிய நம்முடைய தாத்தா பாட்டிகள் ஓல்டேஜ் ஹோம் இருக்கின்றது. ஆகவே அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே இது அனைத்திற்குமே நம்முடைய பாசமிகு அருட்தந்தை பிரசாத் அவர்கள் பொறுப்பாளராக இருக்கின்றார். ஆகவே அவர் தேவையானது மிகவும் ஜெபம்தான் தேவை, ஜெபம்தான் தேவை. ஆகவே ஜெபத்தினால்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆகவே நம்முடைய பாசமிகு தந்தை அவர்களை நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும், நம்முடைய பங்கு பேரவை அன்பிய பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள் சார்பாகவும், அனைத்து சபை அங்கத்தினர் சார்பாகவும், இன்று சிறப்பிக்கின்ற அனைத்து அன்பின் சார்பாகவும் நம்முடைய அவர் தந்தைக்கு நன்றிகளும் வணக்கங்களும் கூறிக்கொள்வோம். இன்று நமக்கு சிறப்பித்த அன்பியம் ஒவ்வொருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். புனித மத்தேயு, சீமோன், யாகப்பர் அன்பிய குடும்பங்கள் அனைவருக்காகவும் இந்த நாளிலே ஜெபித்து மன்றாடுவோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாள். ஆகவே அனைவருமே முழு பங்கெடுக்கப்பட வேண்டும். ஆகவே தான் உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே அற்புத இயேசு டிவியின் மூலமாக நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலும் மேலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அதனுடைய உரிமையாளர் எம்டியாக இருப்பவர் நெல்சன் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அற்புத இயேசு டிவியினுடைய பொறுப்பாளராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய ஊந்தன் சக்தியினாலே தான் இவ்வளவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அவருக்காக நன்றி செலுத்தி, நாளை ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆகவே நாளை நவநாளை சிறப்பிக்கின்றவர்கள் புனித பிரான்சிஸ் சேவியர் அன்பியம், லூது அன்னை சேவி அன்பியம், செசிலியா அன்பியம், பெலவேந்திரர் அன்பியம், இந்த 4 அன்பியங்கள் நாளை சிறப்பிக்கின்றார்கள். அதனை வழிநடத்துவோர் நம்முடைய பங்கு தந்தை அமலன் சராஃபின் அவர்கள். ஆகவே நாம் அவரோடு இணைந்து இந்த அருமையான இந்த காணொளி மூலமாக பங்கெடுப்போம். பாவம் இல்லாமலே உற்பவித்த ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த நாங்கள் எல்லாம் உன் பாதத்தை
நாடி வந்தோம் நாயகியே, நாங்கள் எல்லாம் உம் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே. மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. தீமயக்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவாய். தீமயக்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவாய். தூய வெள்ளி மலர்போல் தோன்றினியே பூமிரனில். தூய வெள்ளி மலர்போல் தோன்றினியே பூமிரனில். மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.